எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க. நம்ம ஊருக்கு வந்துட்டோம். அதனால அமேசான்ல ஏதாவது ஒன்று ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி பொருள் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப வருஷம் ஆசை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்த ஊர்ல வந்து இந்த ஆன்லைன் டெலிவரி ஆப்லாம் அவ்வளோவா கிடையாது. அது மாதிரி எங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ரொம்ப இந்த அமேசான் மாதிரி ஒரு ட்ரஸ்டபுளா இருக்குதான்றது நமக்கு அவ்வளோ ஐடியா கிடையாது. அதனால நாங்கள் பண்ணதும் கிடையாது. அதனால இங்க வந்ததுனால பாத்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நாங்க ஆல்ரெடி கொஞ்சம் வாங்கி வச்சிருந்தோம் வந்து புதுசுல. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஆர்டர்ஸ் வந்திருக்குது. இது இல்லாம கொஞ்சம் ஐட்டம்ஸ் வரும், இன்னும் கொஞ்சம் வர வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஃபுல் கம்பைலேஷனா பார்க்கலாம். ஸோ இப்போ என்னென்ன ஐட்டம்ஸ் வந்திருக்கோ அதை வந்து பார்க்கலாம் வாங்க ஒன் பை ஒன். அதுக்கு முன்னாடி நாங்கள் அமேசான்ல ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கிறோம். அந்த ஐட்டம் பாருங்க. ஆமா கிட்ட வாங்க காமிக்கிறேன் நானு. அது பேர் ஒருத்தன் பேர் ஓரியோ, ஒருத்தன் பேர் கிரிமி. கிட்ட வாங்க, நான் கிட்ட காமிக்கிறேன். ஒரு ஓரியோ, ஒருத்தன் பேர் மேரியோ. பசங்க ரொம்ப நாளாக கேட்டுனே இருந்தாங்க. இதில் அந்த பசங்க கேட்கறதுனால என் ஆத்துக்காரம்மா என் உயிரை வாங்கிட்டு இருந்தா. குப்பையை கலக்கிட்டே இருக்கிறான் ஏதாவது ஒன்று. ஓரியோ மேரியோ, இது ஓரியோ, இது மேரியோ, இது மேரியோ, இது ஓரியோ. கியூட்டாக இருக்குது பாருங்க, பக்கத்து பக்கத்தில் உட்காந்துக்குது. சரி ஓகே. நான் 9 மணிக்கு தூங்க போயிடும். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, ஒன்று ஒன்றா பிரிப்போம். இது வேணாம், இதுதான் ஓப்பன் ஆகி வந்தது. அதனால இந்த ஓப்பன் ஆகி வந்ததை ஃபர்ஸ்ட் பிரிச்சிருவோம். ஸோ என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க. இந்த ஐட்டம்ஸ் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சிலதுலாம் வந்து ஹோம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், ஒரு சிலதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேக்கப் ஐட்டம்ஸ், ஒரு சிலது எங்கள் வீட்டுக்காரோட பைக் ஐட்டம்ஸ், ஒரு சிலது பசங்களோட குழந்தைங்க ஐட்டம்ஸ். எவ்வளோதான் நீங்கள் கேட்குறீங்க. மைண்ட் வாய்ஸ் தெரியுது. வீடே இல்லை, எதுக்குங்க வீட்டு டெக்கரேஷன் கேட்குறீங்க? புதுசாக வாங்க போகிற வீட்டுக்கு டெக்கரேஷன் வீடே இல்லை. அது மாதிரிலாம் யாரும் நீங்கள் நினைக்க மாட்டாங்க. நீங்களே நினச்சிக்கங்க எல்லாத்தையும். என்னம்மா கோயில் பூச்சி போயிட்டு உங்களுடைய படத்து வெளியே பெறுவதுன்னு கிளம்பிட்டான். ஓகே இது வந்து நான் இதை வச்சு என்னன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். அதுக்கு கயிறுங்க. இந்த காஞ்சரிங் படத்துல எல்லாம் காசுல கடகடன்னு ஆடுமே. உதாரணம் கூட பேய் உதாரணம் சொல்றேன். க்ளோஸ்அப்ல காமிங்க. கிளீனாவே தெரியுது. ஓகே இது வந்து எனக்கு என்னன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரீஸியா இருக்கிற ஒரு பால்கனில இத வந்து மாட்டணும். அந்த காத்துக்கு இந்த பெல் எங்க பால்கனில மாட்டினா வரும். இங்க வந்து பால்கனில வந்து மாட்டலாம். பட் சீலிங்ல இருந்து இங்க பாருங்க. ஓரியோ மேரியோ என்ன பண்றாங்க? என் கால் மேல ஏறி நின்னுக்கிட்டு. அவரு பாவம் அந்த பைக்கோட சைலன்சர்ல வந்து கால் வந்து லைட்டா அந்த பத்திடுச்சு. அதுல கொஞ்சம் கொப்பளை குட்டியா வந்திருக்கு. அதை போய் ஓட்ட போட்டான் இந்த மேரியோ. ஓகே இதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐட்டம். அடுத்த ஐட்டம் பாத்தீங்கன்னா இதுதான். இந்த பாக்ஸ் நிறைய பேர் மேபி வாங்கிருக்கலாம். விக்ரி கேந்திரா எங்களோட செகண்ட் பர்ச்சேஸ். இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் இருக்கு, அதுவுமே நாங்க இன்னும் யூஸ் பண்ணல. இது வந்து எங்களுடைய ஓன் ஹவுஸ்க்கு நாங்க போகும்போது. ஆமா எங்ககிட்ட காசு நிறைய இருக்குது, வாங்கி யூஸ் பண்ண மாட்டோம். வாங்கி வந்து 125 175 சம்திங். சிலதெல்லாம் வந்து கடையில இதெல்லாம் எங்க கிடைக்கும்னு தேடி போறதை விட ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இருடா. ஆக்சுவலாக இது இன்னொன்று இருக்குது சொன்னாங்க பார்த்தீங்களா? அதை வந்து நம்ம கோயத்தில் இருக்கும் போல வாங்கிட்டு போனது. அப்படி இருந்து இது திருப்பி கொண்டு வந்துட்டோம் வேற. பார்த்து நைஃபு எடுக்கிறேன் பாருங்க. ஓப்பன் தான் இருக்கா? நம்ம தான் பிரிச்சிருப்போம். என்னன்னு தெரியுங்களா? இது வந்து நான் பிரிக்காதீங்க, ஷைனிங் போயிடும். ஒண்ணே ஒன்று மட்டும் எடுத்துக்காங்க. சீக்கிரம் அந்த கோல்டு கலரை வந்து வால் டெக்கரேஷன் மாதிரி. நான் வந்து இது எதுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா அந்த எங்களோட ரூம் அங்கே இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கோல்டு வித் ரெட் காம்பினேஷன். ஸோ அதனால இது ஓல்டு பண்ணி தெரியுமா? ஸோ இதுதான் ஐ திங்க் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஷைனிங்லாம் கொஞ்சம் டல்லாகவே வருது. இது எந்த அளவுக்கு ஐ திங்க் பேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வைப் பண்ணனா ஓரளவுக்கு அந்த கோல்டு கலர் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம இது விளையாட்டு பொருள் இல்லாமா? இதுல எல்லாமே இங்க உட்கார்ந்து டெக்கரேட் பண்ண போறோம். நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். இது எப்படி நீங்க ஒட்டுறீங்கன்றது. இப்படி நீட்டா ஒட்டலாம், இல்ல இப்படி ஒட்டலாம், இல்லனா கேப்பா விட்டு போடலாம், இல்லனா சைடுல ஸ்ட்ரிப்பா பண்ணலாம். எல்லாமே நம்ம கிரியேட்டிவிட்டில எப்படி எந்த அளவுக்கு ஒட்டிக்கலாமோ அந்த அளவுக்கு நம்ம ஒட்டிக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுல நம்ம பெயிண்ட் அடிச்சு தான் தரணும். சோ இந்த வீட்டுல ஒட்டலாமா அப்படின்றது எங்க வீட்டுக்காரர் பொறுத்து. நான் அவர் என்ன சொல்றாரோ அவர் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்க. நிஜம். கூடி சீக்கிரத்துல வேற வீட்டுக்கு போயிடலாமா?
இது தெரியல, ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு எங்களுக்கு. இங்கேயே பர்மனண்டா இருப்போமா? தேவதர்ஸ்க்கு ஸ்கூல். ஏன்னா நிறைய விஷயம் அவர் ஆஃபீஸ் ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு, பசங்க ஸ்கூல் பக்கத்துல இருக்கு, பட் ஸ்டில் நாட் ரொம்ப பக்கம், கொஞ்சம் தூரம் தான். கொஞ்சம் நடந்து போய் பக்கத்துல விடுற அளவுக்கு தூரம் டிஸ்டன்ஸ் கிடையாது, கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ அதனால இந்த டெக்கரேஷன்லாம் இங்க ஒட்டுவோமா இல்லைன்னா எப்படி அப்படின்றது இன்னும் கன்ஃபியூஷனா இருக்கும். ஒட்டெல்லாம் இல்லை, வேற ஒரு வீட்டுக்கு அந்த ரோல்ஸ் எல்லாம் லாஸ்ட் தரலாமா? அடுத்து சொல்லுங்க. இது ஐஷு இது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணினே இருக்கா, இதை திறந்துரும். அது என்ன ஐட்டம் தெரியுமா? சரி நீ இதை நான் பிரிப்பேன். பிரிச்சு அப்படி ரொம்ப பக்கன்னு பிரிச்சிட கூடாது. இன் கேஸ் ஆஃப் எனி இதுனா நம்ம வந்து இது டேமேஜ். ஓகே, இது வந்து எங்க வீட்டுக்கார ஐட்டம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது மொட்டையா வீட்டுக்கார ஐட்டம் சொல்லாத, என்ன ஐட்டம்னு சொல்லு. வீட்டுக்கார ஆர்டர் பண்ண ஐட்டம் அப்படி சொல்லு. நாங்க தான் ஃபர்ஸ்ட் பாப்போம். ஏய் புல்லட்குள்ள புல்லட் டே. வாவ் வாவ். எடுப்போமா வெளியில? இது கேட்டகரி 200 ரூபாங்க ரேட்டு. ஹெவியா இருக்கு. ஆமா. பாத்து பைக் இது பண்ணும்போது டக்கு கேமரால வச்சு காமிச்சு. டாடி குட். வாவ். ஏய் சுத்துது வீல்ஸ் எல்லாம். என் கையில இங்க வெயிட்டா இருக்கு. ஆக்சுவலா இது மாதிரி இன்னொன்று பார்த்தோம். அது வந்து ஆக்சுவலாக ரேட்டு கம்மியாக இருந்தது, ஆனால் பட் டெலிவரி மட்டும் 85 ருபீஸாக இருந்தது. ஸோ அதை அப்படியே கவரில் போட்டு எனக்கு கொடுத்துருங்க, சரிங்களா? ஓகே, அதே கவர்ல போட்டு. ஐசி குட்டி உங்கள் பின்னாடி வருதுங்க, கிரீமி போகுது, ஓரியோ போகிறோம். பிரிக்கலாம், ஒண்ணுனா பிரிக்கலாம். அடுத்து பெரிய பாக்ஸ் தேவ பிரிக்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பெரிய பாக்ஸ் நம்ம தேவ தான் ஓபன் பண்ண போறோம். இந்தா ஃபர்ஸ்ட் இந்த சைடில் கட் பண்ணுங்க. கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிட்டு கட் பண்ணணும். எப்பவுமே இப்படி லிஃப்ட் பண்ணிட்டு கட் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி லிஃப்ட் பண்ணிட்டு கை வைக்க போறேன். ஒன்று இங்கே உட்காந்து இருக்குது என் பக்கத்தில். வேற என்ன கத்தி வச்சு வேற வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். நடுவில் வந்துட்டு ஓபன் பண்ணுவோம். அதெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் இருக்குது உள்ள பயந்துட்டு என்னடா நிறைய ஐட்டம்ஸ் உள்ள இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா எடுப்போம். ஃபர்ஸ்ட் என் பொண்ணு துடிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஸோ அதனால அவளோட ஐட்டம் எடுத்துருவோம். ஏய் லிப் பாம் வித் நெயில் பாலிஷா? வாவ். வந்து இந்த லிப்ஸ்டிக் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் வந்து நம்ம பெரியவங்க யூஸ் பண்றது இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு எப்பவுமே வரல. அதனால பார்பி குழந்தைங்களோட அந்த பார்பி பிராண்ட்ல வந்து குழந்தைங்க யூஸ் பண்ற நெயில் பாலிஷ் அண்ட் லிப் பாம். ஓகே, ஹாப்பியா? போய் தயவு செஞ்சு போயிடுங்க, உங்களோட இது முடிஞ்சு போச்சு. அதுவா சரி, அவளோடது முடிச்சு அவளை வந்து கொஞ்சம் இது பண்ணிடுவோம். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கா. ஸோ அடுத்து வந்து அவளுக்கு வந்து ஒரு கிராஃப்ட் இது மாதிரி. இது வந்து மினிமம் ஆர்டர் குவாலிட்டி 2. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன். ஒரு வாட்டர் புக்கு. இது நிறைய வந்து என்னன்னா பெயிண்ட் ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இடம்லாம் பெயிண்ட் ஆக்கி போயிடுவாங்க. அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஃபுல்லாக கருப்பு கலர் தண்ணி, எல்லா கலரும் ஒரே கலர் கருப்பாயிடும் பெயிண்ட் பாக்ஸில். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஒரு பெயிண்டிங் புக் பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி இருக்கிற பெண்ணில் வெறும் தண்ணி மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ்லையும் அந்த தண்ணி கலர் பட உள்ள கலர்ஸ் தானாக ஃபார்ம் ஆகும். இதை நான் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ தேவோட ஐட்டம் வந்திருக்கா? இதில் எதுவுமே தேவ ஐட்டம் இல்லை. தேவ ஐட்டம் எதுவுமே இல்லை, வரல. ஸோ என்னோட ஐட்டம் இல்லை, எங்கள் வீட்டுக்காரோட ஐட்டம் ஒன்று வந்துருக்கு. எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு டிஷர்ட் வாங்கியிருக்கேன். ஸோ கார்னர் வச்ச டிஷர்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால கடைக்கு போய் வாங்கலாம். பட் வந்து ஒரு சோம்பேறித்தனம், அடிக்கடி வெளியில் போய் துணிக்குன்னு சொல்லி போகிறது இல்லை. அதனால ஆஃபீஸ் போகிறதுக்கு போடுற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு காலர் வச்ச ஒரு டிஷர்ட்டு. ஸோ ஆக்சுவலி இதே மாதிரி இன்னொன்று இருக்கு ப்ளூ. அது எப்போ வரும்னு தெரியல. ஸோ மேபி அந்த பார்சல் இல்லை அது வரது லேட்டாக கரெக்டாக இருக்குதான்னு ஒரு தடவை போய் போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்த அந்த ஐட்டம் நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். ஸோ
ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போர் மினிமைசர் பிரைமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் வந்து ஒரு மேக்கப் ஐட்டம். ஸோ இது எல்லாத்தோட ப்ரைஸஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, less than 100, less than 150 அந்த ரேஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா மேக்கப் ஐட்டம்ஸோட மினி சைஸ், எல்லாத்தோட ஸ்மால் சைஸ் 10 ml அந்த மாதிரி. ஏன்னா இது நமக்கு செட் ஆகுமா அப்படின்றது தெரியாது, எனக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. நான் வந்து ரொம்ப பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, ஆனால் இந்த ஐட்டம்லாம் போட்டு மேக்கப் பண்ணுவாங்கன்றது நான் யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்கேன் வீடியோவில். ஸோ அதனால எல்லாத்தோட சின்ன சைஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது எப்படிங்கிறத பழகிட்டு நமக்கு இது பண்ண தெரியுது, மேக்கப்லாம் பண்ண தெரியுதுன்னா இதோட அடுத்த வருஷம் வாங்கி மூஞ்சில் ஓட்டெல்லாம் அடிச்சிடணும் அது. ஆமா, நமக்கு ஏஜ் ஆக பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் போர்ஸ் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து மேக்கப் போறதுக்கு முன்னாடி அதுக்கு வேணும்னா புட்டி வாங்கி போட்டுக்கலாம்ல போடுறாங்க. ஸோ இன்சைட் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல வந்து ஒரு சோட்டா கியூட்டா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி போட்டோலயே அது வாய் பொழுதுக்குறாங்க. இதை பார்த்து வாய் போடுவாங்க தெரியல. மினிமைசர் பிரைமர். ஓகே, இதுதான். இது நான் மேக்கப் வீடியோ ஏதாவது போடும்போது இது எல்லாத்தையும் பூசி என் மூஞ்சி எப்படி மாறுதுன்றதை காமிக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. ஒரு சிம்பிளான ஐட்டம் தான். ஏன் பென்சிலா, புக் பென்சிலா? பென்சில். ஆக்சுவலி என் லிப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேஸோட ஃபேஸா அமுக்கி போனதுன்னா ஆமா, அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சி விட்டோம்னா வெளியே வந்துடும். லைன் பண்ண தான் தெரியும். அதனால ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு மேபிலினோட லிப் பென்சில் ஒன்னே ஒன்று தான் வச்சிருக்கேன். ஸோ அதனால இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர். கிட்டத்தட்ட ஒரு ப்ரௌன் கலர். நல்லா இருக்குங்க. ஒரு பர்பிள் கலர். ஓரியோக்கு போட்டு விடுங்க, ஓரியோ தண்ணி குடிக்குது. ஸோ லாஸ்டா எல்லாரும் எதிர்பார்க்குற அந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு எத்தனை ஐட்டம் வந்துச்சு? எனக்கு அதெல்லாம் கவுண்ட் இல்லை. இல்லை ஃபர்ஸ்ட் ஐட்டமு 2 3 நல்லா. இந்த சாரி ஒன்று வாங்கியிருக்கிறேன். இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஓகேங்களா, 99 ரூபாய் 69 ரூபாய்லாம் சாரி இருக்கு நிறைய சேனல்ல பாத்துக்கேன். பட் நான் அமேசான்ல இவ்வளோ இருக்கிறதுலே லோவஸ்ட் ரேட் சாரி போட்டேன்னா இதுதான். லோ குவாலிட்டியா? குவாலிட்டி வைஸ் எல்லாருமே நல்ல ரிவ்யூஸ் இருக்குது, 4 ஸ்டாருக்கு மேல இருந்தது. ஸோ அதனால எனக்கு பிடிச்ச கலர் தான் வந்திருக்குதான்றதை பார்ப்போம். இந்த சாரி என்ன பட்டு போடுவியா? இப்பதான் எனக்கு தெரியும். இந்த சாரி பேர் வந்து பாத்தீங்கன்னா சிங்கார வடிவேலா. இதோட சாரி ரேட்டு 3000 ரூபாய் போட்டுருவாங்களா? 199 ரூபாய். ஆமா ஆமா, அதில் போடுவாங்க. நான் கூட போடுவேன், 5000 ரூபாய் போடுவேன். போட்டுருக்கு பாருங்க, தெரிஞ்சு பாருங்களா. சொல்றோம் கேனா பையனா இருந்தா எதை வேணா சொல்லுவாங்க. டிஸ்கவுண்ட்ல 199 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். ஆமா, யாராவது கல்யாணம் நினைச்சிங்களேன், இல்ல யாராவது கல்யாணம் புடவை எடுத்தா சொந்தக்காரனா இது மாதிரி வாங்கி கொடுத்துடலாம். பாருங்க கலர். இது பாலம் சில்க்ஸ் ஒரு பட்டு புடவை வாங்கணும் ஞாபகம் இருக்கா? ரீசெண்டா கூட கட்டியிருந்தேன், அதையே தோக்கடிச்சிடும் இது. ஆமா, கலர் பாருங்க என்ன கலரு. நல்லா ஆக்சுவலி இதுக்காக நான் பிளவுஸ் தைக்க போறேன். எப்படின்னா பக்கை வச்சு அந்த கோவசல்ல வச்ச மாதிரி நல்லா இருக்கு கலரு. அதுலயும் பாத்தீங்கன்னா இங்க இதான் முந்தானியா எது முந்தானின்னு தெரியல. ஐ திங்க் பிங்க் கலர் பிளவுஸ். இது பாருங்க, இது எண்டு இந்த கலர் பிளவுஸ் பிங்க். பாவம் புடவை வாயினா சத்தம் போடும். இந்த கலர் பிளவுஸ் சூப்பரா தைக்க போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நல்லா மெட்டீரியல் சூப்பரா இருக்குங்க. யாரும் வேணா அமேசான்ல ஆர்டர் பண்ணிருக்கீங்க. 199 ரூபாய் மட்டுமே. அடுத்த பொருளை சந்திப்போம். ஸோ அடுத்து இந்த ரோல்ஸ் எல்லாம் கடை ரோல்ஸ்க்கு பதில் அந்த பேப்பர் பிரியா பார்க்கலாம். ஐஸ் எடுத்து வச்சு அவர் பேக்கிங். சரி ஓகே, இது லாஸ்டா பாத்துக்கலாம். லாஸ்டா பிரிக்கலாம். இது டெக்கரேஷன் மெட்டீரியல் சொல்றேன். இது கட்டே பார்க்கலாம். உன் பொருள் எல்லாம் இப்போ இல்லைடா, நம்ம பொருள் தானே. யாரோ ரோடில் பொருள் கொடுத்து விட்டு போயிட்டாங்களா? ஹெல்மெட் கவர் வாங்கவில்லையா? ஓகே ஓகே, அது நைட் தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, ஏதோ சீட் வந்து கொடுத்துருது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு டிஷர்ட். ஏன்னா தேவதர்ஷிக்கு பர்த்டே வரப்போகுது. ப்ளூ கலர் நல்ல உள்ள சைஸ் என்ன இருக்குது பாரு. டபுள் எக்ஸ்எல் இருக்குது, போட்டு பாரு. இல்ல டபுள் எக்ஸ்எல் இருக்கும். உள்ள போட்டு பார்த்துட்டு நம்ம அதுக்குள்ள அடுத்த ஐட்டம் பண்ணுவோம். அடுத்த ஐட்டம் டி-ஷர்ட் கேட்டிட்டு போட்டு பாரு. இது என்னோட ஐட்டம். ஆக்சுவலி இதோட ரேட் 4000 ரூபாய். நம்புற மாதிரி ஆகுது, ஆனா நான் வாங்குறது பாத்தீங்கன்னா 300 சம்திங். 329. ஓபன் பண்ணி பாப்போமா? பாத்து மேல வச்சு ப்ளூ கரெக்ட்டா வந்து ஓபன் போட்டு விசாரியா. ஹேப்பியா.
தெரியுதுங்களா? தெரியுதா? ஸோ அதை நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்க. ஆக்சுவலி நான் வேற ஒரு டிசைன் எடுத்திருந்தேன், பட் எங்கள் வீட்டுக்காரருக்கு இதுதான் நல்லா இருந்தது அப்படின்னு வாங்கினாரு. எனக்கு பிடிச்சது நான் சொன்னேன், அவ்வளோதான். இதுதான் பார்த்தீங்கன்னா டிசைனு. சரியா யூவாக இருக்குதா? கழுத்தில் வந்து ஒரு க்ளோஸ் இது வரைக்கும் வருது. ஆக்சுவலி இது கூட க்ளோஸ் போடலாம்ல, போட்டு இதுக்கு வந்து மேட்சிங் இயர்ரிங்க ஆட்டாதீங்க. அதுக்கப்புறம் மேட்சிங் நெத்திச்சுட்டி. அது வேறையா? நெத்திச்சுட்டி வருதா? அதை ஐஷுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் நான் நெத்திச்சுட்டி வைக்கணும்? ஏன்னா நெத்திச்சுட்டி போட்டால் ஃபோட்டோ போட்டதுக்கு அப்படியே மேலே கீழே இறக்குறேன். என் இஷ்டம், நான் போடுவேன். போடுவியா? சரி ஓகே. இல்லை என் பொண்ணுக்கும் போடுவேன். சரி ஓகே. ஏதாவது ஒன்று எடுத்தேன்னா உனக்கு எதுக்கு வேணாம்? நெத்திச்சுட்டி போட்டா ஃபோட்டோக்கு தெரியாத கல்யாணத்துல ஒரு நெத்திச்சுட்டி போட்டா வச்சு போட்டேன். வயசான பாட்டியான மாதிரி நீ தான் வெக்கப்படுவ, அதுக்கு சொன்னேன். ஓகே, இந்த ஐட்டம் முடிஞ்சுது. அடுத்த ஐட்டம் அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்னும் 2 ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் என்ன நடந்ததுன்னு அப்படின்னு பார்ப்போம். அடுத்த ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட கத்தி. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வால் டெக்கார். திவ்யா அங்கே அதான் இது வந்து இப்படி இப்படி ராக்கில இது ஒன்று மட்டும் இப்படி 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 சேவத்தில் வந்து மாட்டி வைக்குது. சப்போஸ் இப்படி வச்சோன்னா இப்படி. அதுக்கப்புறம் இது ஆமாம், இதெல்லாம் வந்து லேடிஸ் ஐட்டம்ல, அதனால நல்லா இருக்குல்ல சேவத்தில் மாட்டினா. நைஸ். ஸோ அதே மாதிரி தான் இது ஒரு ஐட்டம்ஸ். ஆனால் இதில் ரேட்லாம் அநியாயத்துக்கு 999 என்னென்னமோ ரேட் போட்டுக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரியே ஒரு ஐட்டம் தான். வால் டெக்கரேஷன் ஐட்டம் தான். நான் காமிக்கிறேன் பாருங்க. இது கிடையாது. இது கிடையாது. இது ஒன்று, இது 2, இது 3. இது பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இந்த டேப் போட்டு ஒட்டிக்கலாம். ஆணி வைக்க அலோவ் பண்ணலாம். எங்கள் வீட்டுக்கார் பார்க்குறாரு. இது வந்து இந்த ஸ்டிக்கரு. இது என்னடா வட்டமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இந்த க்ளோஸ்அப்பில் பாருங்கள், இந்த குட்டி டிசைன் இருக்குல்ல அந்த மாதிரி. இது வந்து இது அழகாக அந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ண வேணாம், கட் பண்ணியே வச்சுருக்காங்க. ப்ளீல் பண்ணி கொலாஜ் பண்ணணும். கொலாஜ் மாதிரி நம்ம வந்து ஒரு வால் எடுத்துட்டு அந்த வாலுக்கு இது பண்ணணும். ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி செப்பரேட்டாக ஒரு வால்னு இல்லை. இது வந்து நான் வால்னு இருக்குது, இங்கே பண்ணலாம். பட் ஆனால் இது மற்ற ஐட்டம்ஸ்லாம் வால் ஹேங்கிங்லாம் இருக்குல்ல, அதனால இது வந்து யூஸ் ஆகாது. இல்லை, பெரிய வாலாக இருக்கணும். நல்ல ஒரு பெரிய டெடிகேட்டட் வாலாக இருக்கணும். அது வச்சிட்டிங்களா? இது ரொம்ப பார்த்து இது ரொம்ப சூப்பரா. இது வந்து இது மாடல் எங்கன்றது தெரியல, நான் காமிக்கிறேன் பாருங்க. ஃபேமிலி இஸ் வேர் லவ் பிகின்ஸ்னு ஒன்று இருக்கும் பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பற்றி அதெல்லாம் பிரித்து ஒட்டி கொலாஜ் பண்ணுறதுல பிரித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொலாஜ் பண்ணிக்கணும். இல்லை இது அப்படியே கூட பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கேப்பில் வந்து எட் பண்ணி ஸ்டிக் பண்ணணும். அந்த ஒரு வாலில் சென்டராக ஒரு சோஃபா போடணும்னா அந்த சோஃபாவுக்கு பேக் சைடில் இது இருக்கும். ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் இந்த ஐட்டம்ஸ், இந்த ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 months முன்னாடி வாங்கின அமேசான் ஐட்டம்ஸ். ஆக்சுவலி நான் வந்து இப்போ ஒரு வெக்கேஷன் வந்தோம் பார்த்தீங்களா குவைட்லேருந்து. எஸ், வெக்கேஷன் வந்த டைமில் வாங்குறது கடைசி டைமில் தான் எல்லா ஐட்டம்ஸ் வந்தது. பார்த்தீங்கன்னா என்னோட அந்த ஓன் ஹவுஸில் வந்து இதெல்லாம் வந்து இது பண்ணோம், டெக்கரேஷன் பண்ணோம்னு சொல்லிட்டு அப்போ வந்து நினச்சிருந்தோம், சரி ஓகே எடுத்த உடனே நம்ம ஒட்ட வேணாம், ஒரு பெயிண்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் தான் நாங்கள் யூஸ் பண்ணல, அப்படியே எடுத்து வச்சுருந்தோம். சரி அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னமும் அப்படியே இருக்கு. மேபி இது வேற ஏதாவது இன்னும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ்க்காக வெயிட் பண்ணதா என்னன்றது தெரியல. பார்ப்போம் இது வந்து எப்போ நமக்கு யூஸ் ஆகுது. எந்த வீட்டு கண்டிப்பாக இந்த வீட்டில் நான் இதெல்லாம் ஒட்டவே மாட்டேன். ஏன்னா எங்கே ஒட்டுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு செவருக்குள்ள ஜன்னல் வந்துச்சு, ஒரு செவரில் இங்கே ஒன்றும் பண்ண முடியும், ஒரு செவரு தான் இருக்குது. அந்த ஒரு செவரில் எதெல்லாம் ஒட்டுறது. ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் டக்குன்னு ஒட்டணும்னு நினைக்கிறேன். எல்லாமே இதுவாகுது, டேமேஜ் ஆகுது. இதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் அதுக்காக வாங்கினது. இது என்னன்னு தெரியல, டேமேஜ் ஆகிருக்குது. கொஞ்சம் ஒயிட்டாக அந்த மேலே அது மட்டும் டேமேஜ் ஆகிருக்குது.
Don't stop dreaming. இது நல்லா இருக்கு பாருங்க. நிறைய I think இது யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி இல்ல இது கூட கொஞ்சம் டேமேஜ் எல்லாம் கிடையாது. ஸ்டிக்கர் இது எல்லாமே. ஸ்டிக்கரோட மாடலா? சாரி. ஸ்டிக்கரோட மாடல் அது. ஸோ அந்த மாதிரி இது எதுக்காக நான் வாங்கினேன்னா என்னோட ஒர்க் டெஸ்க்கோ இல்லைன்னா பசங்களோட ஸ்டடி ஏரியாலையோ அந்த இதுக்கு அந்த செவர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த செவரில் வந்து இதெல்லாம் லைனாக ஒரு சீலிங் வரைக்கும் ஸ்டிக் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குக்கு தான் போகுது. இப்போ வந்து இங்கே வந்து ஸ்டடி ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக எதுவும் கிடையாது. ஸோ அதனால இது வந்து ஸ்டாக்ல வச்சிருவோம். இது எதுக்கு வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஊரில் இருந்தப்போ ஒரு டபுள் டெக்கர் பெட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, எல்லோ அண்ட் ரெட்டு. அங்கே வந்து அந்த செவரில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை பசங்களுக்கு ரிலேட்டடான்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்காக இந்த ஸ்டிக்கர் ஒன்று வாங்கினேன். யூனிகார்ன் நல்லா இருக்குது ஐஷோ? நல்லா இல்லையா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது ஒட்டிடலாம் வேணாம் பெட்ரூமில். இது ஒட்டிடுவோமா? ஒட்டிடலாம் பெட்ரூமில். சரி, பெட்ரூமில் அந்த வால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாலில் ஒட்டிடலாம். சரி இது ஒட்டிடுவோம். எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வைக்க வேண்டாம். இதுவும் ஒட்டிடுவோமா? இது இந்த இடத்துல ஒட்டிடுவோம். ஓகே சரியா? ஓகே, அது லாஸ்ட் ஒன்று. இது என்ன ஐட்டம்? கேலண்டர். புரியுது புரியுது பொறுமை பொறுமை பொறுமை. இதுவும் ஒரு ஸ்டிக்கர் தான். இல்லை இது தேவதர்ஷிக்கு அது வாங்கினால இது ஸ்பைடர்மேன் ஒன்று வாங்கணும். இது என்ன டிசைன் தெரியல. என்னோட ஆர்டர் ஹிஸ்டரியில் போய் தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட 5 months பேக் 6 months பேக் பேப்பரில் இருக்கும் அந்த டிசைன் அப்படியே வைங்க. ட்ரீ இது நம்ம கோயில் அந்த ஒரு செவருக்கு வழி இருக்குல்ல, அந்த வழியில் இந்த ட்ரீ ஒன்று வைக்கணும்னு சொல்லிட்டு வாங்கணும். இந்த மரங்க, இந்த மரம் இந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸில் கரெக்டாக போய் இது பண்ணிங்கன்னா இந்த மரம் வந்துடும். இங்கே கூட இங்கே ஒட்டலாம் மரம். இந்த மரம் ஒட்டிடுவோம். ஓகே, ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிடுவோம். இது அது அங்கே பெட்ரூம் தலைக்கு மேலே சைடில் அது பிங்க் ஐஷோடது. ஓகே, வேற ஏதாவது ஸ்டிக்கர் இருக்குதாடா? இல்லை இல்லை ஸ்டிக்கர்ஸ் வேற எதுவும் இல்லைல்ல? கோட்ஸ் தேவையில்ல. 3 தான் ஸ்டிக்கர்ஸ். ஓகே, இந்த 3 ஸ்டிக்கரையும் ஒட்டுறோம். வீடு எப்படி இருக்குதுன்னு தூய்மைப்படுத்துறோம். ஓகே, இதோட பார்த்தீங்கன்னா அமேசான் ஐட்டம்ஸ் முடியல, இன்னும் கொஞ்சம் வர வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வந்த உடனே அடுத்து கொஞ்சம் சின்ன சின்ன கிளிப்ஸாக உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஓகேங்களா?